எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டேஸ்டி பைட் சீரீஸ்ல ரொம்ப குவிக்கா செய்யற மாதிரி பாவ் பாஜி ரெசிபி செஞ்சிருக்கேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டெம்டிங்கான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி செய்யலாம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பவுல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேரட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு குக்கர்ல கேரட் பொட்டேட்டோ அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 to 4 விசில்ஸ் வேக வச்சுக்கலாம். இன்னும் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் செய்யும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததும் வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. இப்போது ஒரு மேஷரை வச்சு வெஜிடபிள்ஸ் நல்லா மேஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா மேஷ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 to 5 வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சாப் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாவ் பாஜிக்கு மோஸ்ட்லி கேப்சிகம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கேப்சிகம், குடமிளகாய் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கினதும் குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கேப்சிகம் வேக வைக்கக்கூடாது. ஸோ ஆயில்லையே இந்த மாதிரி சாட்டே பண்ணாதான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு எகெயின் சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எகெயின் தக்காளி நல்லா வதக்கணும். லிட் க்ளோஸ் பண்ணி 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. பட் நான் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மேஷரை வச்சு தக்காளியை மேஷ் பண்ணிக்கிறதால கிரேவியோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 minutes பொறுமையாக மிக்ஸ் பண்ணாலே ஆயில் செப்பரேட் ஆகிடும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாவ் பாஜி மசாலா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச வெஜிடபிள்ஸில் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர் இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக வராது. கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விட்டுருங்க. அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடியில் கிரேவி கருகிடும். ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டர் பன் ரெடி பண்ணிக்கலாம். 2 பன் எடுத்து ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தவா சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பன் ப்ராப்பராக டோஸ்ட் ஆகும். இப்போது கட் பண்ணி வச்ச பன் டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சைடுமே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பன் மேலே பட்டர் சேர்த்து எகெயின் ஃப்ளிப் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் அதிகமாக வேணான்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்து செஞ்சுக்கோங்க. பட் பட்டரோடு செய்யும் போது தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இப்போது பன் எல்லா சைடுமே டோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் டோஸ்ட் பண்ண பன் எடுத்து வச்சுட்டு
கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்ச பாவ்பாஜி கிரேவி, நல்லா பொடியாக சாப் பண்ண ஆனியன், குட்டியாக ஒரு பீஸ் லெமன், அப்புறம் சூடான கிரேவி மேலே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது பாவ்பாஜி பர்ஃபெக்ட் டேஸ்டில் இருக்கும். கிரேவியில் அதிகமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதால நான் இந்த பாவ்பாஜி ரெசிபியை அன்ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன். பட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாவ்பாஜி ரெசிபியை நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியஸ்ட் வேல செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.